Square root through prime factorization method. Square root and cube root related queries irundadna neenga panna vendiyadhu description or else comment box click pannina square and square root cube and cube root இந்த மாதிரி ரெண்டு playlist வந்து available இருக்கும். So அந்த link click பண்ணிட்டு போய் அங்க இருக்க videos watch பண்ணுங்க. அங்க வந்து basic methods like prime factorization, long division method, repeated subtraction method இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து square root cube rootல எப்படி find out பண்றதுன்னு videos post பண்ணிருக்கோம். Along with that நம்ம shortcut tricks-லாம் வந்து எப்படி apply பண்ணி square root cube root இந்த மாதிரி square number cube number இது ரிலேட்டடான questions எல்லாமே நம்ம post பண்ணிருக்கோம். So videos மறக்காம watch பண்ணுங்க. இன்னைக்கு வந்து finding square root through prime factorization method. நம்ம எடுத்துக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா square root of 6400. So இந்த root symbol-ல வந்துட்டு எதுமே கொடுக்கலனா இது வந்து எப்படி ரீட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா square root. இதே cube root அப்படிங்கும்போது இங்க 3 மென்ஷன் பண்ணிருப்பாங்க. So நார்மலா இந்த மாதிரி root symbol மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா இது square root. So 6400 இத வந்து prime factorization methodல தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். So first வந்து prime factorizationக்கு இந்த மாதிரி நம்பர் எழுதிக்கோங்க 6400. So first வந்து small prime number ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So 2 ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 into 3 is 6. Then 4 இருக்கு. 2 into 2 is 4. Then 0 இங்க நீங்க ஆட் பண்ணிக்கணும். So எப்பவுமே இந்த மாதிரி பண்ணிட்டு ரிவர்ஸ்ல நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 3200 multiplied by 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 6400. So இப்போ உங்களுக்கு வந்து டவுட்டா இருந்தது அப்படி நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ரிவர்ஸ்ல மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குதான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்தர் நீங்க டைரக்டா எடுத்து 100 அந்த மாதிரிலாம் பண்ண கூடாது. ஸ்மால் நம்பர்ல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணனும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டேபிள்லயே ஆகும். 1 into 2 is 2. So 3 minus 2 என்ன இருக்கு 1. So இங்க வந்து balance 1. நெக்ஸ்ட் நீங்க கன்சிடர் பண்ண போற நம்பர் 1 2 that is 12. So 2 into எத்தனை டைம்ஸ் பாத்தீங்கன்னா 6 times. So 2 multiplied by 6 12. Then 0 இருக்கு நம்ம பண்ணிட்டோம். So next cross verify பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா 1600 multiplied by 2 பண்ணுங்க. இந்த ரிசல்ட் கிடைக்கும் 3200 கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் டேபிள்ல ஆகும். So 2 இங்க வந்து சிங்கிள் டிஜிட் எடுக்க முடியாது because இந்த நம்பர் கூட இந்த நம்பர் கம்மியான நம்பர் அப்ப பண்ண முடியாது. So ஈக்குவல் ஆர் கிரேட்டரா இருக்கும்போது நீங்க சிங்கிள் டிஜிட் எடுக்க முடியும். அதனால தான் இங்க வந்து நம்ம 3 மட்டும் எடுத்து பண்ணோம். So இங்க பண்ண முடியாதனால நெக்ஸ்ட் டிஜிட்டையும் நீங்க சேர்த்துக்கணும். So 16 8 2s are 16. So 2 zeros நம்ம ஆட் பண்ணிக்குவோம். So மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா 800 multiplied by 2 பண்ணீங்கன்னா 1600 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் செகண்ட் டேபிளால பண்ணலாம். So 2 சிங்கிள் டிஜிட் எடுத்தீங்கன்னா 4 2s are 8 மறுபடியும் நீங்க 0 ஆட் பண்ணனும். So cross verify பண்றதுக்கு 400 multiplied by 2 பண்ணீங்கன்னா 800. ஃபர்தரா பண்ணி செகண்ட் டேபிளால பண்ணா 2 into 2 4 then மறுபடியும் 0 cross verify பண்றதுக்கு 200 multiplied by 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 400 கிடைக்கும். So further மறுபடியும் நீங்க வந்து செகண்ட் டேபிளால பண்ணலாம் 2 1 2 is 2 0. So cross verify பண்றதுக்கு 100 multiplied by 2 பண்ணீங்கன்னா 200 கிடைக்கும். So இந்த மாதிரி நீங்க ஸ்டெப்ஸ் வந்து ஃபர்தரா பண்ணனும். So செகண்ட் டேபிள்ல ஆகலனா அடுத்த டேபிள் நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட் நீங்க ட்ரை பண்ணலாம். So prime numbers இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். So இந்த 100 பாத்தீங்கன்னா செகண்ட் டேபிள்ல பண்ண முடியும். So 2 so இந்த சிங்கிள் டிஜிட் எடுக்க முடியாது because இந்த நம்பர் கூட இது கம்மியான நம்பர். So 2 டிஜிட் எடுத்தீங்கன்னா 5 2s are 10 then 0. So cross verify பண்ணனும்னா 50 multiplied by 2 பண்ணீங்கன்னா 100 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 50 நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்தரா செகண்ட் டேபிளாலே டிவைட் ஆகும் 2. So இந்த சிங்கிள் டிஜிட் எடுத்தீங்கன்னா 2 into 2 is 4. 5 minus 4 நீங்க பாத்தீங்கன்னா 1 இருக்கு. So அந்த 1 இங்க நம்ம போட்டுறோம். So next 10 கன்சிடர் பண்ணும்போது 5 2s are 10. So cross verify பண்றதுக்கு 25 multiplied by 2 பண்ணுங்க 50 கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் பாருங்க 5 ல எண்ட் ஆயிருக்கு which means இத ஃபர்ஸ்ட் டேபிளால தான் பண்ண முடியும் செகண்ட் டேபிளால பண்ண முடியாது. So 5 நீங்க பண்ணீங்கன்னா 5 multiplied by 5 is 25. So 5 into 5 is 25. So இத கண்டிப்பா லாஸ்ட் 5 மட்டும் தான் இருக்கு which means ஃபர்ஸ்ட் டேபிளால தான் ஆகும் 5 1. 1 into 5 is 5. So இந்த மாதிரி தான் வந்து prime factorization வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணனும். So நம்ம ஆரம்பிச்சது ஒரு ஸ்மாலர் நம்பர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். So பாருங்க பிகினிங்ல இருந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் 2 ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்.
ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6400 அப்படின் போது 2 multiplied by 2 multiplied by 2 into 2 multiplied by 2 then again ஒரு 2 then multiplied by 2 மறுபடியும் 2 next பார்த்தீங்கன்னா 5 multiplied by 5. ஸோ 6400 இருந்தது. இதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் வந்து நம்ம எந்த மாதிரி நம்பர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 multiplied by 2 then multiplied by 2 multiplied by 2 then again multiplied by 2 multiplied by 2 then மறுபடியும் 2 multiplied by 2 multiplied by 5 then again multiplied by 5. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எழுதணும் பிகாஸ் நம்ம இப்போ பேரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கொயர் ரூட்னும் போது பேரிங், கியூப் ரூட் பண்ணும்போது 3 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த 3 ஃபேக்டர்ஸுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் பொறுத்தவரை நம்பர் இட் செல்ஃப். ஸோ சேம் நம்பரே வந்து ரிப்பீட்டட் த்ரைஸ் இருக்கும். ஸோ கியூப் ரூட் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். வேறு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் இட் செல்ஃபே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 times ரிப்பீட் ஆகும். ஸோ ட்வைஸ், இது த்ரைஸ். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்டில் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுவோம், வேறு ஸ்கொயர் ரூட்டில் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நம்பர் ரிப்பீட்டட் இட் செல்ஃப் ட்வைஸ் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஸ்கொயர் நம்பராக இருக்கும். ரிப்பீட்டட் த்ரைஸ் வந்து அதாவது சேம் நம்பரை வந்துட்டு ரிப்பீட்டட் த்ரைஸ் இருக்கும்போது அது கியூப் ரூட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும் கியூப் நம்பருக்கு. ஸோ கியூப் நம்பர் எப்போ சொல்லுவோம்னா நம்பர் மல்டிப்ளை பை இட் செல்ஃப் 3 times. ஸோ இங்கே ஸ்கொயர் நம்பருக்கு வந்து நம்பர் மல்டிப்ளை பை இட் செல்ஃப் 2 times. ஸோ இந்த மாதிரி 2 times நீங்கள் வந்து எடுக்கும்போது பேரிங் பண்ணும். ஸோ இங்கே இந்த இதுக்கும் சேர்த்து ஒரு பேரிங், நெக்ஸ்ட் இதுக்கு பேரிங். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக வந்து நம்பர்ஸ் வந்து பேர் ஆகிடுது. இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுவே வந்து இப்போ அடிஷ்னலாக இப்போ ஒரே ஒரு நம்பர் மட்டும் 7 மட்டும் இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து ஒரு ஸ்கொயர் ரூட்டாக வந்து நீங்கள் எடுக்க முடியாது. இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேரிங் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து அது ஸ்கொயர் நம்பர்னு சொல்ல முடியும். ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக இதை நான் இங்கே 7 போட்டிருக்கோம், பட் நம்மளோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் 7 வரல. ஸோ இதுவே நீங்கள் எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை இந்த பேருக்கு 2 ஸ்கொயர்னு எழுதலாம். பிகாஸ் 2 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா 2 into 2 எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த பேருக்கு வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். மறுபடியும் இந்த பேருக்கு வந்து 2 ஸ்கொயர் தென் மல்டிப்ளைட் பை லாஸ்ட்டில் இருக்கிறது 5 ஸ்கொயர். இந்த பேருக்கு தான் நான் 2 ஸ்கொயர், இதுக்கு 2 ஸ்கொயர், தென் இந்த இதுக்கு வந்து 2 ஸ்கொயர், நெக்ஸ்ட் இதுக்கு 2 ஸ்கொயர், தென் இதுக்கு வந்து 5 ஸ்கொயர். இதுவே நீங்கள் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 6400 can be written as 2 multiplied by 2 multiplied by 2 multiplied by 2 multiplied by 5 whole raised to the power 2னே எழுதலாம். பிகாஸ் எல்லாத்துக்குமே பவர் வந்து காமனாக இருக்குது. ஸோ அதனால் நான் காமனாக இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு ஒரே ஒரு டைம் 2 எழுதுறேன். விச் மீன்ஸ் இது 2 ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை 2 ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை 2 ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை 2 ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை 5 ஸ்கொயர். இது சேம் மீனிங் தான். ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா ஸ்கொயர் ரூட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6400 which is equal to root of 6400 இருக்கிறதுல இது சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ 2 multiplied by 2 multiplied by 2 multiplied by 2 4 times இருக்குது பண்ணிட்டோம் into 5 the whole square. ஸோ இதுவே நீங்கள் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன். ரூட் ஆஃப் எக்ஸோட மீனிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரேஸ் டு த பவர் 1/2 இதுக்கு ஈக்குவலண்ட் தான். ஸோ ரூட் எக்ஸ்னா அதோட மீனிங் வந்து எக்ஸ் ரேஸ் டு த பவர் 1/2. அதே மாதிரி நீங்கள் இங்கே எழுதுனீங்கன்னா is equal to 2 multiplied by 2 multiplied by 2 multiplied by 2 multiplied by 5 the whole square. இந்த ரூட்டோட மீனிங் என்ன சொன்னோன்னா 1/2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவர் ரேஸ் டு த பவர் இருக்குது. ஸோ இதை வந்து லாஸ் ஆஃப் எக்ஸ்பெனன்ஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பவர் ரேஸ் டு த பவர் இருக்கும்போது ஸோ இந்த பவர் மல்டிப்ளைட் பை இந்த பவர் 1/2 பண்ணிங்கன்னா 2 வந்து கேன்சல் ஆகிடும். 1:1 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 into 1 1ன்னு ஆகிடும். பவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஆகிடும். ஸோ இந்த 2வையும் இந்த 2வையும் இதனால தான் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. நம்ம தனியாக இப்போ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் காமிச்சேன். ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 multiplied by 2 multiplied by 2 multiplied by 2 then multiplied by 5.
பிகாஸ் இது கேன்சல் ஆகிடுச்சு, பவர் 1 தான் இருக்குது. which is equal to 2 into 2 is 4, 4 into 2 is 8, 8 into 2 is 16, then 16 multiplied by 5 பார்த்தீங்கன்னா 6 5s are 30, so 80. So 8. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 80. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6400 பார்த்தீங்கன்னா 80. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் இந்த கொஸ்டின்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா 80 multiplied by 80 இது ரெண்டையும் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சேம் நம்பர் மல்டிப்ளைட் பை இட் செல்ஃப் வந்து 2 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும் 6400. ஸோ உங்களோட ஆன்சரை நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது எப்படி வந்து சால்வ் பண்ணும். ஸோ நம்பர் மல்டிப்ளை பை இட் செல்ஃப் 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். நம்பர் மல்டிப்ளை பை இட் செல்ஃப் 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கியூப் நம்பர் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இனிஷியலாகவே இங்கே ஸ்கொயர் ரூட் அப்படின்னும் போது நம்ம பேரிங் பண்ணோம், 2 2 எடுத்தோம். ஸோ ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்வைஸ் இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது queries இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அந்த கொஸ்டின் நாங்கள் சால்வ் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.